நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்க, அனைத்து கட்சிகளையும் இணைப்பில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு, தொடக்க முதலே இருக்கிறது. இந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து கூடுதலான இடங்கள் கேட்டு பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறதா என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். இந்த தகவலுடைய பின்னணி என்ன? வேல்முருகன் அவங்க தரப்புல இருந்து எவ்வளவு தொகுதிகள் கேட்டாங்க? திமுக எவ்வளவு தர முன் வந்தது? என்ன நிலவரம் தற்பொழுது? திமுக கூட்டணியில 5 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுடைய நிலைப்பாடு. கடந்த முறை திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது தவாக தலைவர் வேல்முருகன் இதே கருத்தை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுல தெரிவிச்சிருந்தார். ஆனா குறைந்தது 2 வேணும் அப்படிங்கறதுலயும் அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். இந்த நிலையில திமுக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடையே இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படுறதுல தொடர்ந்து ஒரு சுமூக உடன்பாடு வரல அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வட்டாரத்துல நம்ம விசாரிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை நாங்க முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட போறோம். ஞாயிற்றுக்கிழமை தவாக தலைவர் வேல்முருகன் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் இது சம்பந்தமான ஒரு செய்தி அறிக்கை வெளியாகும் அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுக கூட்டணியில பண்ருட்டி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கட்சியின் தலைவர் வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இப்போ எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த முறை பண்ருட்டி மற்றும் கூடுதலாக சில தொகுதிகளை எதிர்பார்த்த நிலையில தான் அந்த தொகுதி கிடைக்காததுனால இப்போ அவர் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல சமரச பேச்சுவார்த்தை நடைபெறுமா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடுத்த கட்ட இறுதி நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.